Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. முந்தைய வகுப்பில் எப்படி மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் என்ற வழிமுறையை பின்பற்றி ஒரு நேரியல் இரண்டாவது வரிசை சமப்படித்தான சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டிற்கு ஒரு தீர்வு y1 என்று கொடுக்கப்பட்டால் மற்றொரு தீர்வு y2 என்பதை y1 உடன் விகிதாச்சாரத்தில் இல்லாமல் இருக்கும்படி கண்டுபிடிக்கும் வழிமுறையை விவரித்து ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொண்டோம். இப்பொழுது அந்த மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் என்னும் வழிமுறையை பொதுவாக விளக்க முயற்சிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது y டபுள் பிரைம் ப்ளஸ் p of x into y பிரைம் ப்ளஸ் q of x is equal to 0 என்னும் நேரியல் இரண்டாவது வரிசை சமப்படித்தான சாதாரண வகைக்கெழு சமன்பாடு மற்றும் y1 என்பது ஒரு தீர்வு என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் y2 equal to u of x into y1 என்பது இதனுடைய இரண்டாவது தீர்வு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நாம் கண்டுபிடிக்கப் போகும் y2 என்பது y1 உடன் ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்கக்கூடாது, நேரியல் சார்பற்ற தீர்வாக இருக்க வேண்டும். அதனால் y2 by y1 equal to xஐ சார்ந்த ஒரு செயல்பாடு u of x என்று எடுத்துக்கொண்டு y2வை கண்டுபிடிப்போம். அப்பொழுது y2 என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க வேண்டுமானால் அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். அதனால் இந்த y2 என்பதை எடுத்துக்கொண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கும் y பிரைம் y டபுள் பிரைம் y என்பவற்றை y2 என்று மாற்றி அதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்த்து அதன் மூலம் y2வை நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம். y2 என்பது u of x into y1 என்று இருக்கும் பட்சத்தில் y2 பிரைம் என்பது u into y1 பிரைம் ப்ளஸ் u பிரைம் into y1. y2 டபுள் பிரைம் என்பது u பிரைம் into y1 பிரைம் ப்ளஸ் u into y1 டபுள் பிரைம் ப்ளஸ் u பிரைம் into y1 பிரைம் ப்ளஸ் u டபுள் பிரைம் into y1 என்று வரும். இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு u டபுள் பிரைம் into y1 ப்ளஸ் 2u பிரைம் y1 பிரைம் ப்ளஸ் u into y1 டபுள் பிரைம் என்று கிடைக்கும். அதனால் y2 டபுள் பிரைம் ப்ளஸ் p of x into y2 பிரைம் ப்ளஸ் q of x into y2 என்பது, அதைத்தான் இங்கு எழுதியிருக்கிறோம், என்பது u டபுள் பிரைம் into y1 ப்ளஸ் 2u பிரைம் y1 பிரைம் ப்ளஸ் u y1 டபுள் பிரைம் ப்ளஸ் p of x into y2 பிரைம் என்பதற்கு பதிலாக u y1 பிரைம் ப்ளஸ் u பிரைம் y1 என்று மாற்றி எழுதுகிறோம். மற்றும் ப்ளஸ் q of x into y என்பதற்கு பதிலாக y2 என்று எழுதுகிறோம். அதுதான் u into y1 என்பதாகும். இப்பொழுது uவின் கெழுக்களை எழுதினால் நமக்கு u into y1 டபுள் பிரைம் u into y1 டபுள் பிரைம் இங்கு இருக்கிறது, அதை இதில் எழுதியிருக்கிறேன். ப்ளஸ் p of x into u into y1 பிரைம், அது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ப்ளஸ் q of x into u into y1, அது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் u என்பதை எடுத்துக்கொண்டால் அது y1 டபுள் பிரைம் ப்ளஸ் p of x y1 பிரைம் ப்ளஸ் q of x into y1 என்பதை பெருக்குகின்றது. அடுத்ததாக மற்றும் உள்ள டேர்ம்ஸ் எல்லாவற்றையும் எழுதுவோம். நமக்கு u டபுள் பிரைம் into y1 ப்ளஸ் 2u பிரைம் into y1 பிரைம் ப்ளஸ் p of x into u பிரைம் into y1 என்று கிடைக்கிறது. இப்பொழுது இதை டேர்ம்ஸ் விதின் திஸ் பிராக்கெட் பார்த்தால் அது y1 டபுள் பிரைம் ப்ளஸ் p of x y1 பிரைம் ப்ளஸ் q of x y1 என்று இருக்கிறது. ஆனால் y1 என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் கொடுக்கப்பட்டுள்ள தீர்வு, அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்கிறது. அதனால் பிராக்கெட்டில் உள்ளே இருக்கும் இந்த மூன்று டேர்ம் தொகை 0 என்று ஆகிறது. அதனால் u into 0 that is 0.
இந்த டேர்ம் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவில்லை. மற்றும் உள்ள டேர்ம்ஸ் எல்லாவற்றையும் இப்பொழுது எழுதுவோம். அதிலிருந்து நமக்கு u''y1 + 2u''y1' + p(x) × u' × y1 = 0 என்று கிடைக்கிறது. அதனால் y2 = u(x) × y1 என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டுமானால் நமக்கு u என்ற செயல்பாடு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்று வருகிறது. அதாவது u''y1 + 2u''y1' + p(x) u''y1 = 0 என்று u ஒரு இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடை நிறைவேற்றும்படியாக வருகிறது. ஆனால் இதை நாம் இரண்டு ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளாக எழுத முடியும். எப்படி? u''ஐ v என்று எடுத்துக்கொண்டால் அதை உபயோகித்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஒற்றை வரிசை சமன்பாடு, அதில் சார்பு மாறி v என்பதாக வரும். என்ன என்று பார்ப்போம். u' என்பது v'. அதனால் இது v' × y1 + u × u' என்பது v. அதனால் இது 2v × y1' + p(x) × u' என்பது v. அதனால் இந்த டேர்ம் p(x) × v × y1 = 0 என்று வரும். அதாவது v' × y1 + v × 2y1' + p(x) × y1 = 0 என்று வரும். இதை பார்த்தால் நமக்கு தெரிகிறது இது ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இதில் v என்பது சார்பு மாறி, xஐ சேர்ந்தது. xின் அளவை பொறுத்து vயின் மதிப்பு மாறும். இந்த ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை நாம் dv/v = -2y1' + p(x) × y1/y1 dx என்று எழுதலாம். இப்பொழுது இன்டகிரேட் செய்தால் இன்டகிரல் dv/v -2 integral y1'/y1 minus integral p(x) × y1/y1 with respect to x என்று வரும். அதனால் நமக்கு log mod v = -2 into integral y1'/y1 dx is log mod y1 minus integral p(x) dx என்று வருகிறது. அதனால் v என்பது 1/y1² into e power integral minus p(x) dx என்று வருகிறது. v நமக்கு இப்பொழுது தெரிந்துவிட்டது. v என்பது தான் u'. அதனால் u' என்பது 1/y1² e power minus integral p(x) dx என்று தெரிந்துவிட்டது. இது ஒரு ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இதிலிருந்து u என்பது என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியும். u' is 1/y1² e power minus integral p(x) dx என்று வருகிறது. இதிலிருந்து நமக்கு du = 1/y1² e power minus integral p(x) dx into dx என்று வரும். அதை நாம் இன்டகிரேட் செய்தால் நமக்கு இன்டகிரல் du = integral 1/y1² e power minus integral p(x) dx integrated with respect to x என்று வருகிறது. இன்டகிரல் du என்பது u. அதனால் u = integral of 1/y1² e power minus integral p(x) dx integrated with respect to x என்று எழுத முடிகிறது. அதனால் நம்மால் y2 = u(y1) என்ன என்று கண்டுபிடிக்க முடியும். அது நமக்கு y1 into u is integral 1/y1² e power minus integral p(x) dx integrated with respect to x என்று தெரிகிறது. இதிலிருந்து y2 என்பது என்ன என்று தெரிகிறது. இது y1 உடன் ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்கக்கூடாது. அப்படிதான் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். ஆனாலும் ஒரு முறை செக் செய்து கொள்வது எப்போவுமே நல்லது. அதனால் y2/y1 என்ன என்று பார்ப்போம். y2/y1 என்பது u. அது இன்டகிரல் v dx. அது
நிச்சயமாக கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஏனென்றால் v என்பது எக்ஸை சார்ந்து உள்ள ஒரு ஃபங்க்ஷன். அது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை கொண்டு இன்டகிரேட் செய்யப்படுகிறது. எக்ஸை சார்ந்த ஒரு செயல்பாடு. அதனால் இன்டகிரல் v dx என்பது எக்ஸை சார்ந்த ஒரு செயல்பாடு. அதைத்தான் நாம் u என்று குறிக்கிறோம். அதனால் u என்பது y2/y1 என்று வருகிறது. அதனால் y2 y1 என்பவை நேரியல் சார்பற்ற இரண்டு செயல்பாடுகள். இரண்டும் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகள் என்பது நன்றாக புரிகிறது நமக்கு. y1 y2 என்பதை கொண்ட ஒரு குழுவை பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுகிறோம். ஏனென்றால் பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இரு தீர்வுகள் இருக்க வேண்டும். அந்த இரு தீர்வுகளும் ஒன்றிற்கொன்று விகிதாச்சாரத்தில் இருக்கக்கூடாது, அதாவது நேரியல் சார்பற்ற தன்மையில் இருக்க வேண்டும். அதனால் y1 y2 ஃபார்ம் எ பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று தெரிகிறது. இதுதான் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் என்னும் வழிமுறை. கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நேரியல் இரண்டாவது வரிசை சமப்படித்தான சாதாரண வகைக்கெழு சமன்பாடாக இருந்து, மேலும் y1 என்பது எக்ஸை சார்ந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு தீர்வு என்றும் கொடுக்கப்பட்டால், அதிலிருந்து y2 என்னும் இரண்டாவது தீர்வு y1உடன் விகிதாச்சாரத்தில் இல்லாத y1 y2 நேரியல் சார்பற்ற தன்மை உள்ளதாக இருக்கக்கூடிய இரண்டாவது தீர்வை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அதற்கு மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் வழிமுறையை பின்பற்ற வேண்டும். அப்பொழுது நம்மால் y1 y2 என்பவை பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கொடுக்கிறது என்று கூற முடியும். பொதுவாக இந்த வழிமுறையை கற்றுக்கொண்டு விட்டோம். இதை கொண்டு ஒரு உதாரணத்தின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளலாம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் xy டபுள் பிரைம் minus 2x plus 1 into y prime plus x plus 1 into y equal to 0. இது ஒரு இரண்டாவது வரிசை நேரியல் சமப்படித்தான சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. மேலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது y1 of x equal to e power x என்பது ஒரு தீர்வு என்று. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை முதலில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு எக்ஸின் அளவிற்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கிறதா என்பது புலப்படும். அப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நாம் எழுதும்பொழுது நமக்கு p(x) என்பது -2x + 1/x என்று வருகிறது. q(x) என்பது x + 1/x என்று வருகிறது. இதிலிருந்தே x என்பது 0 என்ற வேல்யூவை எடுத்துக்கொள்ளக்கூடாது. x ≠ 0 என்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எக்ஸின் அளவுகளுக்குத்தான் நாம் சார்பு மாறி ஒய்யின் மதிப்பை கண்டுபிடிக்க முயலுகிறோம். இதன் தீர்வை கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது y1 of x = e power x is one solution என்று. உடனே நாம் மெத்தட் ஆஃப் டிடக்ஷன் ஆஃப் ஆர்டரை கொண்டு இதனுடைய இரண்டாவது தீர்வை கண்டுபிடித்து விடலாம் என்பது நினைவுக்கு வர வேண்டும். அதை கொண்டு y2 என்பதை u into y1 என்று எழுதி அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை உட்படுத்தி அதற்கு y2 என்பதை u into e power x என்று டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் மாற்றி எழுதுவோம். அப்படி செய்தால் நமக்கு u என்பது இன்டெக்ரல் 1/y1² e power minus integral p of x dx இன்டகிரேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு x என்றாகும் என்பதை இப்பொழுதுதான் பார்த்தோம். அதனால் இந்த u is equal to this u equal to 1/y1² e power minus integral p of x dx integrated with respect to x என்பதை எடுத்துக்கொண்டு uவை தீர்மானிக்கலாம். நமக்கு p of x தெரியும். ஏனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதினால் p of x என்பது -2x + 1/x என்று y பிரைமின் ஒரு கோஎஃபிஷியண்ட்டாக வரும். அதை p of x என்று எடுத்துக்கொண்டால் நம்மால் இங்கு சப்ஸ்டிடியூட் செய்து u என்ற செயல்பாடு என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியும். p of x என்பது -2x + 1/x, அதாவது -2 - 1/x. இன்டெக்ரல் p of x dx என்பது இன்டெக்ரல் ஆஃப் த ரைட் ஹேண்ட் சைடு,
அது நமக்கு -2x மைனஸ் லாக் மாட் x என்று கொடுக்கும். அதனால் e பவர் மைனஸ் இன்டெக்ரல் p of x dx இஸ் e பவர் 2x ப்ளஸ் லாக் மாட் x என்று வரும். இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு x இன்ட்டு e டு த பவர் ஆஃப் 2x என்று வரும். அதுதான் e பவர் மைனஸ் இன்டெக்ரல் p of x dx. அதனால் நாம் y2 என்பதை என்ன என்று எழுதுவோம். y2 is equal to u into y1. அது e பவர் x into integral 1 by e power 2x into e power minus integral p of x dx integrated with respect to x என்று கிடைக்கிறது. அதை இன்டகிரேட் செய்தால் நமக்கு x square by 2 into e power x என்று கிடைக்கிறது. அதனால் y2 is equal to x square by 2 into e power x. இப்பொழுது நமக்கு இரண்டாவது தீர்வு கண்டுபிடிக்க முடிந்து விட்டது. அது நேரியல் சார்பற்ற தீர்வா என்று பார்ப்போம். அதனால் y2 by y1 is equal to x square by 2 e power x என்பதை எழுதி divided by y1 e power x என்று எழுதினால் நமக்கு x square by 2 என்று xஐ சார்ந்த ஒரு செயல்பாடு கிடைக்கிறது. அதனால் y2 by y1 என்பது கான்ஸ்டன்ட் அல்ல. அதனால் y1 y2 அதாவது e power x x square e power x by 2 என்ற இரண்டு தீர்வுகளும் ஒரு basis of solutions for the differential equation. அதனால் differential equationின் பொது தீர்வை y equal to c1y1 plus c2y2 என்று எழுதலாம். அதாவது c1 into y1 c power x plus c2 into y2 என்பது x square by 2 e power x. அதனால் பொது தீர்வு y is equal to e power x into c1 plus c2 into x square by 2 என்று நமக்கு கிடைக்கிறது. இவ்வாறு நம்மால் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் என்ற வழிமுறையை பின்பற்றி ஒரு நேரியல் இரண்டாவது வரிசை சமப்படித்தான சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டிற்கு இரண்டு தீர்வுகள் நேரியல் சார்பற்ற தன்மை உடையதாக இருக்கும்படி கண்டுபிடிக்க முடிகிறது. எப்பொழுது நமக்கு அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டால் அதனுடைய இரண்டாவது தீர்வு நேரியல் சார்பற்றதாக இருக்கும் வண்ணம் அல்லது இரண்டாவது தீர்வும் முதல் தீர்வும் ஒரு விகிதாச்சாரத்தில் இல்லாமல் இருக்கும் வண்ணமும் நம்மால் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரு தீர்வுகளை கண்டுபிடிக்க முடிகிறது. இவற்றின் நேரியல் கலவை அதாவது c1y1 plus c2y2 என்பதும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சொல்யூஷன் பை லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. அதுதான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு. அதனால் நாம் பொது தீர்வை y is equal to c1y1 plus c2y2 என்று எழுத முடிகிறது. அதனால் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் நமக்கு ஒரு இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு சமப்படித்தானதாக இருக்கும் பொழுது நேரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும் பொழுது அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டுள்ள பொழுது இரண்டாவது தீர்வு என்ன என்பதை தீர்மானித்து பொது தீர்வை c1y1 plus c2y2 என்று எழுத முடிகிறது. இதில் c1 c2 என்பவை தன்னிச்சையான மாறிலிகள். ஒருவேளை ஆரம்ப நிலை நிபந்தனைகளும் நமக்கு அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடன் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த c1 c2 என்ற தன்னிச்சையான மாறிலிகளின் மதிப்பையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அதை இந்த பொது தீர்வில் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட தீர்வு கிடைக்கிறது அல்லது இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமின் தீர்வு கிடைத்து விடுகிறது என்பதாக கூறலாம். இப்பொழுது நமக்கு ஒரு இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு சமப்படித்துவமாக இருக்கும்பொழுது நேரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும்பொழுது அதன் ஒரு தீர்வு தெரிந்தால் இரண்டாவது தீர்வு நேரியல் சார்பற்ற இரண்டாவது தீர்வு எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்பதன் வழிமுறை நன்றாக புரிந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அடுத்ததாக நாம் எப்படி இரண்டு தீர்வுகளும் கண்டுபிடிக்க வேண்டும்? நமக்கு y1 என்பது கொடுக்கப்படவில்லை என்றால் இரண்டு தீர்வுகளும் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற வழிமுறையை பார்க்க வேண்டும். இதை அடுத்த வகுப்பில் விவரிப்போம்.